Taste the Daily. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி காஞ்சிபுரம் சாலையில் ஏரியின் கரைகளில் இறைச்சி கழிவுகள் கொட்டப்படுவதால் ஏரியின் தண்ணீர் மாசுபடுவதுடன் நோய் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ள நிலையில் விடியா திமுகவின் நகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்காமல் மெத்தன போக்குடன் செயல்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இது குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் வேணுகோபால் வழங்க கேட்கலாம். வணக்கம் வேணுகோபால், விவரங்களை பதிவு பண்ணுங்க. கண்டிப்பாக கண்ணதாசன். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி காஞ்சிபுரம் சாலையில் உள்ள பி ஏரி என்று அழைக்கப்படும் ஏரிக்கரையில் கோழி, ஆடு, மாடு இறைச்சி கழிவுகள் அதிக அளவில் கொட்டப்படுவதால் ஏரியின் தண்ணீர் மாசுபடுவதுடன் துர்நாற்றம் வீசுவதுடன் நோய் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இதனால் பொதுமக்கள் பெரும் சிரமப்பட்டு வருகிறார்கள். அதாவது வந்தவாசி காஞ்சிபுரம் சாலையில் உள்ள நீர்வளத்துறைக்கு சொந்தமான ஏரி உள்ளது. இந்த ஏரியில் உள்ள தண்ணீரை பாசனத்திற்காக 500க்கும் மேற்பட்ட ஏக்கர் விவசாய நிலங்கள் பயனடைந்து வருகின்றனர். இந்த நிலையில் தற்போது இறைச்சி வியாபாரிகள் ஏரியின் கரையில் மீது கோழி, ஆடு மற்றும் மாட்டு இறைச்சி கழிவுகள், குப்பைகள் மற்றும் இதர கழிவுகள் அதிக அளவில் கொட்டப்படுவதால் ஏரி தண்ணீர் முற்றிலும் மாசுபட்டு துர்நாற்றம் வீசி வருகிறது. மேலும் ஏரியின் தண்ணீரை விவசாயிகள் பயன்படுத்த முடியாத அளவிற்கு இருந்து வருகிறது. மேலும் வந்தவாசி காஞ்சிபுரம் சாலை வழியாக நாள்தோறும் ஏராளமான வாகனங்கள் மற்றும் பொதுமக்கள் கடந்து செல்லும் போது கொட்டப்பட்டு உள்ள இறைச்சி கழிவுகள் மூலம் துர்நாற்றம் வீசுவதால் பொதுமக்கள் நடந்து செல்ல முடியவில்லை, பெரும் சிரமப்பட்டு வருகிறார்கள். இதனால் அப்பகுதி முழுவதும் நோய் தொற்று ஏற்படும் அபாயம் இருந்து வருகிறது. இது சம்பந்தமாக விடியா திமுக ஸ்டாலின் அரசு நீர்வளத்துறை அதிகாரிகளுக்கும் நகராட்சி நிர்வாகத்திற்கும் புகார் தெரிவித்தும் எந்தவிதமான நடவடிக்கை எடுக்காமல் தொடர்ந்து மெத்தன போக்கில் செயல்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகிறார்கள். எனவே விடியா திமுக ஸ்டாலின் அரசு நீர்வளத்துறை அதிகாரிகள் மற்றும் நகராட்சி நிர்வாகம் உடனடியாக நடவடிக்கை எடுத்து ஏரியின் கரையில் இறைச்சி கழிவுகளை கொட்டும் இறைச்சி வியாபாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதே போல ஏரிக்கரையில் இறைச்சி கழிவுகளை கொட்டாத அளவிற்கு நிரந்தர தீர்வு காண வேண்டும். அதே போல் ஏரியை பாதுகாக்க வேண்டும் என்று பொதுமக்களின் பிரதான கோரிக்கையாக உள்ளது. கண்ணதாசன், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி வேணுகோபால்.